ஹலோ ஹாய் குட்டீஸ். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன்க்கா. இப்போ குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களும் சூப்பராக தான்க்கா இருப்பாங்க. சூப்பராக இருக்காங்களா? ஆமாங்க்கா. சரி, இந்த வீக் என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன்? எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமாக்கா? கொஞ்சம் ஞாபகம் மறதிமா. குட்டீஸ் கிட்ட கேளுங்கக்கா, அவங்களே சொல்லுவாங்க கரெக்டாக. குட்டீஸ், இன்னைக்கு என்ன டே? ஓ, ரீபப்ளிக் டேவா? ஐயோ, ஆமாக்கா. நான் மறந்துச்சு போல. நான் பண்ணுறது நீங்கள் சொல்லி தான் அக்காக்கே தெரியுது. ஆமாம்மா, மறந்துட்டேன். அதை குறித்து தான்க்கா இன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் டேனால ரிப்பப்ளிக் பற்றி தான் பார்க்க போகிறோம்க்கா. ஓ அப்படியா? நான் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டேனா, அதனால எனக்கு அதுவும் மறந்து போச்சுமா. நான் பண்ணுறது குட்டீஸ், நீங்கள் தான் அக்காக்கெலாம் நிறைய சொல்லி தரணும் போல். சரிக்கா, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லாக வந்து ரிப்பப்ளிக் குறித்து தான் பார்க்க போகிறோம்க்கா. ஓகேம்மா. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம் நம்ம எப்பயுமே? உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. ஸ்டார்டிங் எப்பவும் போல் ப்ரேயர் தாங்க பண்ணணும். ஓ அப்படியா? ஆமாம், குட்டீஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே எப்படி பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. ஓ ஓகே ஓகே. அப்போ இப்போ யார் வந்து ப்ரேயர் பண்ணுவா? அக்கா தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓ, அந்த அக்காவை கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டு எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அக்கா வாங்கக்கா. ஓகே குட்டீஸ், ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ்லாம் எல்லோரும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்களா? ப்ரே பண்ணலாமா? ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலே கூட ராஜா நாங்கள் அப்பா சண்டே கிளாஸ் அப்பா ஆன்லைன் மூலியமாக நாங்கள் அப்பா கற்றுக் கொடுக்குற இந்த காரியத்தில் கூட நீர் எங்களோடு கூட அப்பா நீர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உடைய தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியில் அப்பா அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா உங்கள் நாம மாத்திரம் தகப்பனே அப்பா மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தோடு எங்களோடு கூட பேசுங்க. தேவ வார்த்தை எங்களை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் என்ன அப்பா கற்றுக் கொடுக்க ஆண்டவரே நீர் சித்தமாக இருக்கிறீரோ அப்பா, அதை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட்டு நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அழுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சோமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு டான்ஸ் தாக்கா பார்க்க போகிறோம். ஓ, டான்ஸ் தான் பார்க்க போகிறோமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இந்த சண்டே கிளாஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச செக்ஷனே டான்ஸ் தான். ஓ, சூப்பராக இருக்கும்ல? ஆமாம், அவங்கள கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுவாங்கக்கா. சூப்பராக ஆடுவாங்க. சரி, அதையும் நம்ம பார்க்கலாமா? பார்த்துடலாமா? இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம் இது
ஷாலினி. Hi, பசங்க எவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடினாங்கல்ல. ஆமாக்கா, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினாங்கக்கா. ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதுவும் இந்த ரிபப்ளிக் டேவில் ரொம்ப சூப்பராக செம்மையாக ஆடினாங்க. ஆமாக்கா. நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் நம்ம இப்போ பண்ண போகிறோம்? ஸ்டோரி தான்க்கா. ஸ்டோரி தானா? ஆமாக்கா, அதுவும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஆமால, சரி மறந்தே போயிட்டேன். ஆமாம் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம அக்கா தான் நம்மளுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அக்கா சொல்கிற ஸ்டோரி நீங்கள் நல்லா கேளுங்க, ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, நமக்கு எல்லாருக்கும் நீச்சல் அடிக்க தெரியும்ல. நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு அங்கிள் இருக்காங்க. அவங்க தான் நீச்சல் சொல்லி கொடுக்குறதுலேருந்து எல்லாருக்குமே வந்து ட்ரெயின் பண்ணுறவர். அவர் பேர் வந்து ஜான் அங்கிள். அவர் என்ன பண்ணார், நீச்சல் சொல்லி கொடுக்க ஒரு பையனுக்கு, அதாவது ஒரு இயர்லி ஒன்ஸு ஒரு பையனை தான் எடுத்து நீச்சல் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது இந்த வருஷம் அவர்கிட்ட வந்தது யாருன்னா ராபின்சன்ற ஒரு பையன் வந்திருக்கான். அவன் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு அவர்கிட்ட வந்தான். ஜான் அங்கிளும் அவன்கிட்ட இருக்கிற டேலண்டெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் கற்றுக்கிட்டான், ஜாலியாக நீச்சல் கற்றுக்கிட்டு அவன் தான் எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அவன் தான் வின் பண்ணுவான். இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு லெவல் காம்படிஷன் வைக்கிறாங்க. ஒரு நாள் வேர்ல்டு லெவல் காம்படிஷன் வைக்கும்போது என்னென்னா, அவனுக்கு ஜான் அங்கிள் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக போகிறான். நிறைய முறை ப்ராக்டிஸ் எடுக்கிறான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கடைசி நாள் ப்ராக்டிஸ் முடிஞ்சிட்டு அவன் காம்படிஷனுக்கும் வந்துட்டான். காம்படிஷன் வந்த அன்னைக்கு என்ன பண்ணான்னா, இப்போ அவனுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு வராங்க. டைமிங் சொல்கிறாங்க, இந்த டைமிங்குள்ளே இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் போயிடணும், இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்போவும் அவன் என்ன பண்ணுறான்னா, ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறான், கொள்கிறான். அவன் வேகமாக என்ன பண்ணுறான், டைமிங் சொல்லிவிட்டு 5 4 3 2 1ன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவனும் வரான். பாதி தூரம் வரும்போது என்ன பண்ணிட்டான்னா, அங்கேயே ஸ்டபனாக நின்றுட்டான். என்னென்னு தெரியாமல் ஜான் அங்கிளும், என்ன ராபின்சன் என்னாச்சு, சீக்கிரமானு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவனுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட அவன் என்னென்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கான். சரி, திருப்பவும் என்ன பண்ணுறான், எல்லாரும் பாதி பேர் பாதி வாசி கடந்து வந்துட்டாங்க. இவன் பாதியிலே நின்றுட்டுருக்கான். சரி, மறுபடியும் அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு, வா ராபின்சன் ஜான் அங்கிள் கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போ கூட அவன் காதுலேயே வாங்காமல் அங்கேயே நின்றுட்டுருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு அப்போது ஜான் அங்கிளுக்கு செம்மையாக கோபம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, முக்கால்வாசி வந்துட்டாங்க. ஃபுல்லாக முடிக்க போகிற நேரத்தில் கூட ஜான் அங்கிள் கூப்பிட்றாரு. இவன் பாதி தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் அவன் முடிக்கவே. ஃபஸ்ட்டு 2 மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னு வாங்கிறதுக்கு அலோன்ஸோ பண்ணிட்டாங்க. அப்போ தான் போய் ஜான் அங்கிள் ராபின்சன் கிட்ட சத்தமாக கேட்குறாரு, ஏன் ராபின்சன், உனக்கு நான் நல்லா தானே ட்ரெயின் பண்ணேன், எங்கே போனாலும் நீ தானே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன், இப்போ என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணான், அவனோட இடுப்பில் ஒரு பெல்ட் கட்டியிருந்தான். பெல்ட் கட்டிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு பர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவன் என்ன பண்ணனா, லைட்டாக அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்து ஜான் அங்கிள் கிட்ட காமிச்சான். என்ன ராபின்சன், இது வெறும் ஒரு கோல்டு மாதிரி இருக்கேன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், ஆமாம் சார், இந்த செயின் வந்து இங்கே நான் நீச்சல் அடிச்சுட்டு வரும்போது இது கிடச்சிது. இது வந்து எடுத்து என் பேக்கெட்குள்ளே வைக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சா, அதனால நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வெறும் 2 சவரம் இருக்கும் சார், அது எனக்கு 2 சவரம் கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அந்த ஜான் அங்கிள் திட்டினாரு, நீ ஏன் ராபின்சன் இப்படி இருக்க, உனக்கு வெறும் 2 சவரத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய உனக்கு கிடைக்க போகிற கிஃப்ட்டை நீ இழந்துட்ட. உனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைக்க இருந்துச்சு தெரியுமா, என்ன சார் சொல்கிறீங்க, 2 சவரம் தானே பெஸ்ட்டு, அங்கே என்ன கொடுக்க போகிறாங்க, அவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். என்ன ராபின்சன் நீ இப்படி சொல்லிட்ட, உனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டை நீயே வந்து பாருன்னு கூப்பிடுறாங்க. அப்போ அங்கே நீச்சல் டீமில் இருந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் அலோன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ், அதாவது செகண்ட் 5th ப்ரைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. 5th ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, 4th ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, செகண்ட் ப்ரைஸ் 3rd ப்ரைஸ் கொடுத்தாங்க, செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வரும்போது கிஃப்ட் என்னென்னு அலோன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கும்போது அப்போ ராபின்சன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு தெரியுமா, அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு இவ்வளோ பெரிய கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே பெரிய தங்கக்கட்டி, இந்த தங்கக்கட்டி ஃபுல்லாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணால் அவனுடைய தப்பையே உணர்ந்தான். இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, இவ்வளோ பெரிய தங்கக்கட்டியை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளோ பெருசாக
கொடுத்தாங்க. வெறும் 2 சவரத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம இவ்வளோ பெரிய தங்க கட்டி கொடுத்துருக்காங்க, நம்ம வேணான்னு விட்டுட்டோமே, ஐயோன்னு அவன் தப்பை உணர்ந்தான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கோ, நமக்கு முன்னாடி இருந்தவங்க சுதந்திரமாக இந்த உலகத்தில் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய விஷயத்த நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோம். நமக்கு இப்போ இருக்கிற ரிபப்ளிக் டேவாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நமக்காக இந்த உலகத்தில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கோ சரி, இந்திய குடிமகள்களாக இருக்கிறதுக்கோ சரி, நமக்கு எல்லாமே ஃப்ரீடமாக இருக்குது. ஆனால் நம்ம எந்த விஷயத்துக்காக எதை நினச்சி நம்ம விட்டுட்டு, நமக்கு கிடைக்க போகிற பெரிய பொருளை விட்டுட்டு சின்ன பொருளுக்காக, வெறும் சின்ன விஷயங்களுக்காக நம்ம எவ்வளோ சின்ன பேராசை தான், சின்ன விஷயத்துக்கு பேராசைப்பட்டுட்டு பெரிய விஷயங்களை விட்டுடுறோம். தேவன் கூட நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்காக ஆசைப்பட்டுட்டு பரலோக ராஜ்யத்தை விடுறோம். நமக்கு தெரியாமல் இருக்கிற எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த ராஜ்யத்தோட சுவிசேஷத்தையோ சொல்லாமல் நம்மளோட நேரத்தை வீணடிக்கிறது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தையும் வீணடிக்கிறோம். இன்னையோட கதையில் நம்ம ராபின்சன் அங்கிளை போல் இல்லாமல் நம்மளோட நோக்கத்தை வச்சு நம்ம நேராக பயணிச்சோன்னா கடவுள் நமக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ அழகாக அக்கா ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டாங்களே. அக்கா சூப்பராக சொன்னீங்கக்கா நீங்கள். அப்படியா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எஸ்தர் அக்கா நம்மளுக்காக பைபிள் வேர்ட் சொல்லி தர போகிறாங்க. அப்படியா? ஆமாக்கா. நம்ம என்ன வசனம்னு கேட்டு காத்துட்டு இருப்போமா? குட்டீஸ். ஓகே குட்டீஸ், அக்கா சொல்கிற மெமரி வேர்ஸை நீங்களும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வருஷத்தில் கூட நம்ம வந்து நான் அக்கா வந்து 2 வாரம் வரல, அதனால் சாரி அக்கா, மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா ரிப்பப்ளிக் டே. ஓகேவா? நம்ம அதை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது குறித்து நீங்கள் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. அக்கா சொன்ன ஸ்டோரி கூட சூப்பராக இருந்துச்சுல்ல? நல்லா சூப்பராக வந்து அவங்க எப்படி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போயிடலாமா? பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போகலாமா? ஓகே. தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:21. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:21. தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அப்படின்னா, ஏசப்பா வந்து நம்மளுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதமாக, நம்மளுக்கு சுதந்திரமாக ஏசப்பா வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஓகேவா? அக்கா சொன்ன ஸ்டோரியில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிஃப்டை வந்து நம்ம வந்து இழந்துடக்கூடாது. ஓகேவா? அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய செல்ஃபிஷாக இருக்கட்டும், நம்மளுடைய சுயநலத்துக்காகவோ இல்லை நம்மளுடைய காரியங்களுக்காகவோ வந்து தேவன் கொடுத்த அந்த மிகப்பெரிய கிஃப்டை வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இழந்துடக்கூடாது. இப்போ இந்த தேசத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்த தேசத்தை. அப்படியெல்லாம் இருக்கும்போது நிறைய வந்து வீரர்கள் வந்து நிறைய போராடி இந்த சுதந்திரத்தை வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரமாக நம்மளுக்கு இந்த நாளில் நம்ம சுதந்திரமாக நம்ம இருக்கோன்னா, அவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து எவ்வளோ வீரர்கள் வந்து மரித்து போயிருக்காங்க, எவ்வளோ பேர் அவங்க செய்த தியாகங்கள் தான் வந்து இந்த ஒரு சுதந்திரமாக நம்ம வந்து இருக்கிறோன்னா அது எல்லாமே வந்து அவங்க செஞ்சது தான். ஓகேவா? அதே போல் தான் ஏசப்பாவும் வந்து இந்த உலகத்தில் வந்து பிதாவாகிய தேவன் வந்து ஏசப்பாவை நம்மளுக்கு வந்து கிஃப்டாக இந்த உலகத்தில் கொடுத்தாரு. நம்ம செய்த பாவங்கள் எல்லாவற்றுக்காகவும் ஒரே ஒரு பலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏசப்பா தான். அவர் தான் வந்து இந்த உலகத்திலேருந்து இந்த உன்னதத்தின் மேன்மையும் விட்டு நம்மளுக்காக ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, எப்படி இந்த வீரர்கள்லாம் மரித்தாங்க பார்த்தீங்கல்ல, அவர்களுடைய மரிப்பதன் மூலமாக தான் அந்த ஒரு சுதந்திரன்றது இந்த தேசத்தில் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வந்து நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்களெல்லாம் அடிமை பண்ணி அவங்கள இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும், ரொம்ப கொடுமையாக அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஏசப்பாவும் இந்த உலகத்துக்கு அப்படி தான் வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தின் காரியத்துக்காக மாத்திரம் தான் வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வந்து ஏசப்பா வந்து அதுதான் வந்து சின்ன விஷயன்றது வந்து அந்த கோல்டு மாதிரி தான். அவன் வந்து அந்த 2 பவுண்ட் செயினை வந்து அந்த ஸ்டோரியில் அக்கா சொன்னாங்க பார்த்தியா, 2 பவுண்ட் செயினுக்காக ஆசைப்பட்டு அவங்க கொடுக்க போகிற அந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தங்க கட்டி. அப்போ அவ்வளோ பெரிய கிஃப்ட். அந்த பெரிய கிஃப்ட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த பரலோக சந்தோஷம் தான்.
அந்த பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிற அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அது தங்கமாக இருக்குமா. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் வச்சுருக்கிறாரு. இந்த உலகத்தில் மட்டும் நம்மளுக்கு கிஃப்ட் கிடையாது. இந்த தேசத்தை மாத்திரம் தான் ஏசப்பா சுதந்திரமாக கொடுத்தாரு. அதுக்காக நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் எப்பயுமே நம்ம இந்த உலகத்தில் நம்மளுடைய சுவாசம் இருக்க மட்டும் நம்ம அவர் என்ன பண்ணணும், அவரை நம்ம ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவரை நம்ம துதிச்சுட்டே இருக்கணும் தான் சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லப்படுது. அதே போல் தான் நம்ம இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் நம்ம ஏசப்பா பற்றி அநேகருக்கு வந்து நம்ம சொல்லணும். ஏசப்பா நம்மளுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காக தான் வந்து மரித்தார், நமக்காக நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் பலியானார். நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், நம்ம வந்து அவரோடு கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இதுதான் ஏசப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டார். அதை நம்ம எப்பயுமே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பார்க்குற நம்மக்கிட்ட பேசுகிற எல்லா பசங்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணும், எல்லார்கிட்டையும் வந்து ஏசப்பா பற்றி நம்ம சொல்லணும். ஓகேவா குட்டீஸ், நீங்களும் சொல்லுவீங்களா? ஓகே குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இதை பார்த்துக்கொள்கிறவங்களே குட்டீஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த சண்டே கிளாஸ் நடத்துகிற அக்காங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.